தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காவிரி நீரை பெறுவதற்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நண்பரின் 16 வயது மகளை போலீஸ் குடியிருப்புக்கு வரவழைத்து பலாத்காரம் செய்த போலீஸ்காரரால் பரபரப்பு சம்பவம் நடந்துள்ளது. நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டித்துள்ளது. MR விஜயபாஸ்கர் வழக்கில் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓமன் கடற்கரையில் எண்ணெய் கப்பல் கவிழ்ந்துள்ளது. இதில் 18 இந்தியர்கள் உட்பட 16 பேர் மாயமாகியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் வலம்பக்குடி பகுதியில் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றவர்கள் மீது சரக்கு வேன் மோதிய விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தில் வன்முறை, 6 பேர் பலி, நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர். மொஹரம் பண்டிகையை ஒட்டி இன்று சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. நம்மை ஆச்சரியப்படுத்தும் பல வீடியோக்கள் இணையத்தில் உலா வருகின்றன. அந்த வகையில் எருமை மாட்டிற்கு 10 கிலோ தங்கச்சங்கிலியை அணிவிக்கும் ஒரு வீடியோ காட்சி இன்ஸ்டாகிராமில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கவர்னர் பற்றி அவதூறாக பேசக்கூடாது என மம்தாவை உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக முக்கிய குற்றவாளி உட்பட மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி ஐநா சபையில் மோடி உரையாற்ற உள்ளார். மதுவிலக்கு பிரிவுக்கு இயக்குநர் நியமனம், மேலும் 25 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை சூலூர் அருகே வீட்டில் பெட்ரோலை கேனில் ஊற்றும்போது தீப்பிடித்ததால் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து 21,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அரசை கண்டித்து டெல்டாவில் ரயில் மறியலில் ஈடுபட்டதால் விவசாயிகள் சங்கத்தினர் 1600 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். RTO அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு சோதனையில் ஈடுபட்டதில் கணக்கில் வராத ரூபாய் 90,000 பறிமுதல் செய்யப்பட்டது. தக்காளி, வெங்காயம் ஆகிய இந்த 2 காய்கறியும் விலை ஏற்றத்தால் இல்லத்தரசிகள் கலக்கமடைந்துள்ளனர். இந்த நிலையில் வரத்து குறைவு காரணமாக தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. ரயிலில் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் CBCID அலுவலகத்தில் நயினார் நாகேந்திரன் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கோவையில் செல்வபுரத்தை சேர்ந்த இளம்பெண் காதலுக்கு ஒருத்தி, கல்யாணத்துக்கு வேறொருத்தி என கண்ணீர் மல்க கலெக்டர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். தமிழகம் முழுவதும் 65 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு உள்துறை செயலராக தீரஜ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஆளுநர் ரவி ஆலோசனை நடத்தவுள்ளார். 2 சிறுமிகள் பாலியல் பலாத்கார வழக்கில் 15 பேருக்கு தலா 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ரத்து செய்யப்பட்டன. ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் விலை உயர வாய்ப்பு உள்ளதாக தகவல் வந்துள்ளது. கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெண் கவுன்சிலர் வீட்டில் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மொஹரம் பண்டிகையொட்டி இன்று புதுச்சேரியில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் கவிஞரின் வீட்டில் திருடியதை நினைத்து வருந்திய திருடன் மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்த வினோத சம்பவம் நடந்துள்ளது. TNPL கிரிக்கெட்டில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணி அபார வெற்றி பெற்றது. TNPL-இல் திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் இன்று மோதவுள்ளன. இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனா என்று கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ரூபாய் 54,648க்கும் 1 கிராம் 6,831 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும், மேலும் வங்கக்கடலில் காற்றழுத்தம் உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.